வணக்கம். மதிவகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு சராசரியை விட அதிகரிப்பு. பொங்கல் பண்டிகையை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடுவது மகிழ்ச்சி. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 15,000 ரூபாயாக உயர்வு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. சிறப்பு பேருந்துகளில் இதுவரை 6.90 லட்சம் பேர் பயணம். தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாளுக்கு முன்பாக நமது முன்னோர்கள் வீட்டில் உள்ள இயற்கை சார்ந்த தேவையில்லாத பொருட்களை எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகையினை கொண்டாடி வந்தனர். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் நாளை பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் இன்று போகி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். சென்னையில் தை திருநாளை வரவேற்கும் விதமாக பழைய பொருட்களை எரித்து மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். மேலும் சிறுவர்கள் மேளம் அடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இதனால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு சராசரி அளவிலிருந்து உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் காலை 7 மணி நிலவரப்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள காற்றின் தர குறியீடு அளவின்படி அதிகபட்சமாக கும்மிடிப்பூண்டியில் 196 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை பனி மூட்டத்துடன் புகைமூட்டம் சேர்ந்ததால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு காரணமாக புகைமூட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக், டயர், டியூப் போன்றவற்றை எரிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாடுமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். பொங்கல் பண்டிகையையொட்டி பிரதமர் மோடி தமிழ் மொழியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, வாழ்க தமிழ், வளர்க பாரதம் என தமிழ் மொழியில் பொங்கல் வாழ்த்து கூறி உரையை தொடங்கினார். தமிழர் வாழ்வில் விவசாயிகளின் மகத்துவத்தையும் வேளாண்மையை போற்றுவதையும் வெளிப்படுத்தும் சிறப்பான பண்டிகை பொங்கல் என்றும், பொங்கல் பண்டிகையை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடுவது அளவில்லாத மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உட்பட பராசக்தி படக்குழுவினரும் பங்கேற்றனர். முன்னதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தை திருநாள் அனைவரின் வாழ்விலும் அபரிமிதமான செழிப்பு, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்றனர். பொங்கல் வைத்து கொண்டாடிய நிலையில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அனைவருக்கும் பொங்கல் வழங்கினர். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இதனையடுத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர், உலக தமிழர் அனைவருக்கும் தமிழ் பண்பாட்டு பெருநாள் தை திருநாள், உழவை போற்றும் அறுவடை திருநாள் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தானும் உங்களை போன்று சென்னை சங்கமம் கடை விழா, 17ஆம் தேதி உலக புகழ் பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் ஆயத்தமாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதியம் 12,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்தினார்.
சென்னையில் நடைபெற்ற ஆசிரியர்களின் பேச்சுவார்த்தை முடிவடைந்ததை அடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 12,500 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி 15,000 ரூபாயாக ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்தார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் இதுவரை 6.90 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களின் பயண வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஜனவரி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி நள்ளிரவு வரை மொத்தம் 15,762 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு 6.90 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இதுவரை 2,73,000 பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் திருநாள் பயண காலத்தில் பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படும் எனவும் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பொதுமக்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னை வரும் சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய கட்டிடங்களை சுற்றி பார்க்க சென்னை உலா சுற்றுலா பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் பழமை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டுகளிக்க ஏதுவாக மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பாக சென்னை உலா சுற்றுலா பேருந்து சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை காண விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரையும், மற்ற நாட்களில் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையும் சென்னை உலா சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் ஓடிய பேருந்துகள் போல் 5 பேருந்துகள் இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பேருந்துகளில் பயணிக்கின்ற பொழுது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் துவங்கி எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா இப்படி என்று கடற்கரை சாலைக்கு வந்து கடற்கரை சாலையில் இருக்கின்ற கண்ணகி சிலை, அண்ணா சதுக்கம், போர் நினைவு சின்னம், தலைமைச் செயலகம் என்ற சுற்றுவட்ட பாதையில் இயங்குகின்ற வகையில் இந்த பேருந்துகள் இயங்க இருக்கிறது. துறையினுடைய அரசு அலுவலர்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான இந்த பேருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி இந்த பேருந்துகளில் பயணித்து இதனுடைய அருமையை உணர வேண்டும். குறிப்பாக சென்னை மாநகரத்தினுடைய இந்த நினைவு சின்னங்களுடைய பெருமையை நாம் உணர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருப்பதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சபரிமலையில் இன்று மாலை நடைபெறும் மகர ஜோதி தரிசனத்தை காண ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். சபரிமலையில் மண்டல விளக்கு மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. 41 நாட்கள் மண்டல காலம் முடிந்து டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றது. அதன் பிறகு கோவில் நடை அடைக்கப்பட்டது. மீண்டும் மகர விளக்கு உற்சவத்திற்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டு பக்தர்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மகர விளக்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து மகர ஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை 6 மணிக்கு தெரியும் மகர ஜோதி தரிசனத்தை காண ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருவதால் சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,06,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கத்தின் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு மேலாக தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் நேற்றும் தங்கம் விலை உயர்ந்தது. அந்த வகையில் நேற்று தங்கம் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,170 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,05,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 110 ரூபாய் உயர்ந்து 13,280 ரூபாய்க்கும், சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,06,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 1 கிராம் 307 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி
7,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கத்தான்பட்டியில் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராக்கத்தான்பட்டி கிராமத்தில் தனிநபருக்கு சொந்தமான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரிகளில் அரசால் கொடுக்கப்பட்ட அளவை விட அளவுக்கு அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த கல்குவாரியில் இரவு பகலாக வைக்கப்படும் வெடிகளால் குடிநீர் மாசுபட்டு உப்பு நீராக மாறி வருவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் சிறுநீரக பிரச்சனைகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் உடனடியாக கல்குவாரிகளை இழுத்து மூடக்கோரி டிப்பர் லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி மாமுண்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாரம்பரிய கலைகளை கொண்டு பொங்கல் விழாவை மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பொங்கல் விழாவை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாரம்பரிய கலைகளை கொண்டு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து உரியடி, தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பொங்கல் விழாவை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கோலாகலமாக கொண்டாடினர். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எடப்பாடியில படிக்கிறேன். இங்க இன்னைக்கு எங்க காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாருமே. நாங்க இந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல எல்லாம் என்ஜாய் பண்ணதே கிடையாது. காலேஜ்ல தான் நாங்க என்ஜாய் பண்றோம். இப்பெல்லாம் எல்லா இடத்துலயுமே செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளோட தமிழர் பண்பாட்டை நாம தான் வளர்க்கணும். அதுக்காக நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவிலேயே தமிழகம்தான் கல்வியில் முதலிடம் வகிப்பதாக பள்ளி மாணவர் மாணவிகளுக்கிடையே சபாநாயகர் அப்பாவு பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், ராதாபுரம் தொகுதி முழுவதும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளுக்கு இணையான ஸ்மார்ட் கிளாஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பள்ளி மாணவ மாணவிகள் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்தியாவிலேயே தமிழகம்தான் கல்வியில் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது எனவும் சபாநாயகர் அப்பாவு பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே யானை தந்தம் பதுக்கி வைத்திருந்த 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். பேரணாம்பட்டு வனக்கோட்டத்திற்குட்பட்ட சாரங்கல் கிராமத்தில் யானை தந்தத்தை வைத்து விற்பனை செய்ய முயல்வதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற வனத்துறையினர் சாரங்கல் பகுதியைச் சேர்ந்த மணி, சின்னத்தம்பி, ஆறுசாமி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்களிடம் 2 யானை தந்தம் இருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்த 2 யானை தந்தங்களையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தருமபுரியில் கள்ள தொடர்புக்கு இடையூறாக இருந்த மாமனாரை நண்பர்கள் உதவியுடன் கொலை செய்து ஏரியில் வீசிய மருமகன் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி அடுத்த மதிக்கோன் பாளையம் ஏரியில் ஆண் சடலம் இருப்பதாக நகர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தண்ணீரில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சடலத்தில் பல்வேறு இடங்களில் வெட்டி காயங்கள் இருந்த நிலையில் உயிரிழந்தவர் எரங்காட்டு கொட்டாயைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து ஆறுமுகம் மனைவி ஜோதி மற்றும் மருமகன் சீதாராமன் இருவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இருவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வருவதாகவும் இதற்கு இடையூறாக இருந்த ஆறுமுகத்தை சீதாராமன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கல்லால் தாக்கி கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆறுமுகத்தை திட்டமிட்டு கொலை செய்த சீதாராமன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த ஆறுமுகத்தின் மனைவி ஜோதி
முருகன், சரவணன், சங்கர், கணேஷ், பிரவீன்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. தாய்லாந்தில் பாங்காக் அருகே ஓடும் ரயில் மீது கிரேன் விழுந்த விபத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். தாய்லாந்தில் பாங்காக் அருகே அதிவேக ரயில் சேவைக்காக கட்டப்பட்டு வந்த பாலத்தில் இருந்த கிரேன் கீழே சென்ற ரயில் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து கிரேன் விழுந்ததில் ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்தது. இந்த விபத்தில் 22 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தால் ஈரான் மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்து பொதுமக்கள் அனைவரும் தெருக்களில் இறங்கி தங்களது போராட்டத்தை தொடங்கிய நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக பேசி வந்த வெனிசுலா அதிபர் மதுரோவை அந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்து அமெரிக்க இராணுவத்தினர் கைது செய்த சம்பவம் ஈரான் போராட்டக்காரர்களுக்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்த சூழலில் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அரசு மேற்கொள்ளும் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு சராசரியை விட அதிகரிப்பு. பொங்கல் பண்டிகையை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடுவது மகிழ்ச்சி. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 15,000 ரூபாயாக உயர்வு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. சிறப்பு பேருந்துகளில் இதுவரை 6.90 லட்சம் பேர் பயணம். தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.